வரவளை மாறுகண்ணு தாசியவள் ராமணன் வரவளை அகமானம பேசுவாள் ஏடா ஏடா பிராமணன் மனமல்லா வேதியர் பாவையே வீடு சொந்தமானோ காசில்லா பாப்பானுக்கு கடத்தருவில் வேலை என்று காசி அவள் பேச போய் அந்த பிராமணனும் கண்ணீரும் அங்கவலையும் அந்த தாசியுட வீடு வெட்டி புத்தாடு தடம் முடித்து நல்லூர் ஊரு வெட்டி படமுகமா நடந்து வந்தோடும் மணலவி பட்ட கள்ளி மரமதில பட்ட கள்ளி மரமதி வியாதியெல்லாம் இருப்பான் வரவழைத்து தாசி அம்மா ஆசை மன்னனாகப்பட்ட வேதியர் எங்கம்மா போனார் அங்க வேதியர் எங்கே போனார் அம்மா அரும மகளான லட்சுமி பெண்ணானவள் கேட்கும் போது கேட்கின்ற போது கண்டாள பாதவத்தி மாறுகண்ணு தாசி சொல்றா என்னையா சொல்லுகின்றாள் என் மகளே பொன்மகளே லட்சுமி பெண்ணானவளே லட்சுமி லட்சுமி அம்மா என்னோடு பிராமணன் வேதியன மறந்திடம்மா மறந்துவிடம்மா நாமளிடத்தில் கொடுப்பதற்கு அவங்கிட்ட பொன்பொருள் இல்லம்மா அவரிடத்தில் பொன்பொருள் ஒன்றும் இல்லையம்மா ராமணனை பார்த்து 4 கேள்வி நான் கேட்டம்மா என்னம்மா கேள்வி கேட்ட அந்தனர் பிராமணனே வேதிய பிராமணனே இஞ்சி தின்ன குரங்க போல ஏமாந்து இருக்காதடா ஏமாந்து இங்க வந்து இருக்காதடா கழுவடியா நாய போல காத்திருந்து உறங்காதடா காத்து இருந்து உறங்காதடா அம்மாவும் சொன்னதாலே அந்தனர் பிராமணன் தான் பிராமணர் தான் விட்டு விட்டு போயிட்டானே போயிட்டாரே ராமணனை மறந்திடம்மா மறந்திடம்மா இன்னும் ஒரு மாப்பிள்ளைக்கு மாலையிட்டு கொடுப்பேனம்மா தாசி அவள் சொல்லும் போது அரும மகளான லட்சுமி கண்ணீர வடிப்பாள் சண்டாள தாக்கிழ பாரவத்தி மாறுகண்ணு தாசி அம்மா நீ எல்லாம் எனக்கு ஒரு பெத்ததாயா ஒரு பெத்ததாய் இப்படி சொல்லுவாளாக்குவான் பெத்ததாய் பெத்த மகளை பார்த்து இப்படி சொல்லலாமா அம்மா சொல்லலாமா அம்மா ராமணன் வேதியர் ஒரு பைத்தியார மனுஷம்மா பைத்தியார மனுஷன் தானம்மா அந்த பிராமணன் என் அழகை கண்டு உன்னுடைய பேச்சை கேட்டு நம்பி அம்மையப்பன் ஆலயத்தில் இருந்த 6 லட்சம் பொண்ணை எல்லாம் நம்மகிட்ட அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரம்மா அந்த பொண்ணு உடமையெல்லாம் அள்ளி கொண்டு கொடுத்தாரம்மா பிராமணனுக்கு இந்த கதி வர காரணமே நாம தானே அது மட்டும் காணாது மனைவி போட்டு இருந்த திருமாங்கில சரப்பொழிய கூட கொடுத்துட்டாரம்மா அவருடைய 2 லட்சம் சொத்துக்களையும் கொண்டு கொடுத்தாரம்மா நாமளானதால் இந்த பிராமணனுக்கு இந்த கதி நமக்கு இவ்வளவு உபகாரம் செய்திருந்தோம் அவரை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கலாமா பேசலாமா அம்மா சண்டாள பாதவத்தி தாக்கிழவி எல்லாம் எனக்கு ஒரு அம்மாவா ஒரு நாள் ஒரு பொழுதும் உன்னோடு இருக்க
மாட்டேன் இருக்க மாட்டேன் பிராமணன் தான் போன பாதையே போன பாதையே தாசி மகள் போறேனம்மா போவேனம்மா தாசி மகள் லட்சுமியும் லட்சுமியும் பிராமணன் கொடுத்ததோரு கொடுத்ததோரே தங்க நகை முத்து நகையே முத்து களை உச்சி முதல் கால் வரைக்கும் கொண்டு வந்த பூட்டு வாழா மூட்டு வாழா வாசலை விட்டு வெளியே வாரா வெளியே வந்து மன்னனான பிராமணன் நந்தன பிராமணனானவள் நடந்து போன கால் தடத்தை பார்த்து கால் தடத்தை பார்த்து பார்த்து அந்த கால் தடத்தின் பாதையாக வருகிறாள் அல்லவா அந்த மாதிரி ஒன்று தாசி மகளானவள் ஊருக்கு வடபூரத்தில் வண்டோடும் மணலாதில வண்டக்கள்ளி மரமாதில வருவாளாம் தாசி அவள் கண்டிட்டாள வேதியன கையெடுத்து வணங்கிட்டாள வணங்கி நின்றாள் ஆசமன்ன நேசமன்ன அன்பு உள்ள கணவன் தாரே அடியாளை மறந்து விட்டு ஒத்தையில விட்டு விட்டு நீங்களும் வரலாம் தவிக்க விட்டு வரலாம் மக தாசி மக ராமணன் தான் தஞ்சோமன் உங்களோடு நானும் வாழ்ந்தேன் ஒத்தையில விட்டு விட்டு மன்னா வரலாம் ஒரு நாள் ஒரு போடு உங்களையும் பாரம் நீயும் இருக்க மாட்டேன் உங்களை பிரிந்து வாழ மாட்டேன் கண்ணீரை வடிக்கால அம்மா கண்ணீரை வடிக்கால அம்மா கட்டழகி தாசி மகா வார்த்தை கேட்டு ராமணன் சொல்லுவாரா வெண்ண லட்சுமிய ஒன்னால பட்ட சளம் ஒரு நாளும் தீராதம்மா உன்னுடைய பேச்சை கேட்டு அம்மையப்பன் ஆலயத்தில் 6 லட்சம் பொன்னுடமையே அடக்கலம்மா கொடுத்தேனம்மா 2 லட்சம் பொன்னை எல்லாம் எடுத்து நானும் கொடுத்தேனம்மா மக தஞ்சோம் என்று மனைவி அவள் போட்டிருந்த திருமாங்கில் சரப்பொழியை உன்னுடைய கழுத்தில் போட்டு அழகு நானும் பார்த்தேனம்மா வாங்கிவிட்டு மாறு கண்ணு தாசியா அகமானம்மா பேசிட்டாளே கவலம்மா பேசிட்டாளே பட்ட சளங்கள் எல்லாம் அத்தனையும் போதும் அம்மா என்னை விட்டு விலகிடம்மா என்ன விட்டு ஒதுங்கிடம்மா இருந்தாலும் இறந்தாலும் எங்கேயாவது மாண்டிடு என்ன விட்டு விலகிடம்மா பிராமணனும் சொல்லும் போது பிராமணனும் சொல்லும் போது லட்சுமியும் யாது சொல்ல
தேசமன்னா என்னை விட்டு விலக வேண்டாம், உங்களையும் மறந்தல்ல ஒரு காலமும் இருக்க மாட்டேன், ஆண்டாலும் உங்களோ இறந்துட்டாலும் உங்களோ காசி மக சொல்லும் போது அந்தனர் பிராமணர் வேதியரானவர் வாதவத்தி நாமளை விட்டு விலக மாட்டா போலுக்கு, சாமானியமா போக மாட்டா அவளுக்கு. இந்த மன்னனான வேதியரானவர் வாழ்ந்தோடு மணல் வட்டக்கள்ளி மரத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடைய மடியில வந்து காசி மகாலட்சுமி பெண்ணானவள் அவனே தஞ்சமன்னு மனம் அதில நம்பி பிராமணன் மடியில தலையை வைத்து விட்டா. சுவாமி மேலே அவர் மடியில தலைய வைத்தாள். ஆமா, சுவாமி மடியில தலைய வச்சா. மன்னனான பிராமணன் கையால சுவாமி கையினால அவளுடைய தலைய உருவி உருவி விட்டா. ஆமையா, அந்த மயக்கத்துல நம்ம மடியில உறங்கி விட்டா. மடியில உறங்கிட்டா பிராமணன் மடியில அசந்து உறங்கிட்டாங்க. அப்ப நாம் பிராமணன் வேதியனானவர் பார்த்தா சுவாமி என்ன எண்ணுகிறார், இதுதான் நமக்கு தக்க தருணம், இதுதான் நல்ல சரியான நேரம், உயிரோடு நம்மளை விடவே மாட்டா, சாமானியமா விட மாட்டா. இந்த வட்டக்கள்ளி மரத்துக்கு அருகாமையில் பிராமணன் மடி உயரத்துக்கு மணல் அள்ளி குமிச்சாங்க. மடியில இருந்த தாசி மக தலைய தூக்கி ஆற்று மணலில் எடுத்து வைத்தார். தலைய தூக்கி வைக்கார். மெல்ல மெல்ல இழந்தரித்தான் அந்த பிராமணர். சுவாமி இழந்தரித்தார். அம்மா மணலுக்கு மேல தலையை வந்து தூங்கி கொண்டு இருக்கிறார். அந்த பிராமணர் இப்படி செய்வார் என்று அம்மாவுக்கு தெரியாது. சுவாமி இப்படி செய்வார்னு தெரியாது. நம்பி வந்தவளை பேதியில போவான், நடு மோசம் செய்ய போறான். முடியுமா இப்படி நினைக்கல. மெல்ல மெல்ல இழந்தரித்தான் பிராமணன் வேதியரானவர். சுவாமி எழுந்தரிக்கிறார். இந்த பாவி என்ன செய்தான் தெரியுமா? சுவாமி என்ன பண்றாங்க, ஒரு பாரங்கல்ல கையில எடுத்தா. பாரங்கல்ல கையில எடுத்து மண்டையில போட்டுட்டானே. மண்டை ரெண்டா உடையுதையா யாருட்டு பார்ப்பாளா பிராமணன் இடமாதில சாபம் அது கொடுப்பாளா பிராமணனே நம்பி வந்த மங்கையத்தா நடுமோசம் செய்யலாமா பாரங்கள்ல தூக்கி போட்டு வங்குல செய்யலாமா வங்குல செய்ததால ஒரு நாள் ஒரு பொழுதும் பழிக்கு பழி வாங்காம வைத்தியார் விடவே மாட்டேன் கொலையதுதான் முடித்ததாலே சாட்சி சொல்ல யாரும் இல்ல ஏற்பட்ட இடம் அதில் வட்டக்கள்ளி சாட்சியல் வட்டக்கள்ளி மறந்தான் சாட்சி என்று சொல்லும் போது சல்லாள பிராமணன் இன்னும் ஒரு கல்லெடுத்து மண்டையில போட்டுட்டான். உயிரோடு மாண்டுட்டான். செத்திறந்து போறான். கள்ளி மரம் தன்னதி ஆண்டு மடிந்தாளே. அவளுடைய உயிர்தான அவளுடைய உயிர்தான கைலாசம் போகுதையா ஆண்டவன் பகவானு ஆசி மக
உயிரத்தானே செம்புக்குள்ள பிடித்தடைத்தார் அப்பேற்பட்ட வியாதியானு லட்சுமிதான் மண்டாளந்து அணிந்திருந்த நகையெல்லாம் நகை முத்து நகை பவள நகை முத்து நகை ஒண்ணு ஒண்ண கலட்டுதானே பட்டணமா கட்டி கொண்டு தலையாதில சுமந்து கொண்டு பட்ட கள்ளி மரமும் விட்டு கள்ளி வாரான வியாதியனோ பாட்டு பாடி கைதட்டி பாடி வாரா கைதட்டி ஆயிரம் பொன்னூருக்கு காசிக்கு போயிடலாம் காசிக்கு போயிடலாம் கப்பல் வாங்கி வியாபாரமும் கப்பல் வாங்கி வட்டிக்கு கொடுத்திடலாம் வாசி பணம் வாங்கிடலாம் கப்பல் வியாபாரம் ரொம்ப நான் செய்திடலாம் பிராமணல் வேதியனோ ஒட்டணத்தை சுமந்து கொண்டு தட்டி பாடிக்கொண்டு முகமா நடந்து வார மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி நேரம் மாற்றி அவனுக்கு தாகம் மது பொறுக்கலைய தண்ணீர் தண்ணீர் என்று சொல்லி நடந்து வர பேதியாரோ வனகானகத்தை கண்டுட்டானே கூதையா தன்னதில எட்டி தான் பார்த்தானே தண்ணீர் அது இருக்க கண்டு தண்ணீர் அது குடிப்பதற்கு பனிவேளிய இறங்குவானா கல்லு பாதையாக பனிக்கல்லு தன்னதில ஒட்டணத்தை இறங்கி வைத்தா கணத்துக்குள்ள இறங்கி அல்லோ தண்ணீரது கையிலெடுத்து குடிக்கும் போது வாங்கினரு தன்னதில மது இருக்குதையோ முத்த விட்டு வெளியே வந்து விட்டு வெளியே வந்து எடுத்து ஆடுதையோ வியாதியன் வலது காலில் நாகமது தீண்டுதையோ ராமணன் வியாதியன் நாகமது தீண்ட போய் கணத்துக்குள்ள விழுந்துட்டானே முறையாக கக்குவானா பாங்கீனத்தில் மாண்டுட்டானே பாங்கீனத்தில் மாடும் போது பகவானோட கிருபையாலே சூறாவளி காத்துத்தானே சுழட்டி மெல்ல அடிக்குதையோ பனிக்கல்லில் இருந்ததோடு நக பொட்டணந்தான் சூறாவளி காத்தாலே கணத்துக்குள்ள வெளுகுதையோ பிராமணந்தான் கணத்துக்குள்ள மாட போய் அவனுடைய உயிர்தானே அது கைலாசம் போகுதையோ பகவானான சிவபெருமா வேதியல் உயிரத்தானே செம்புக்குள்ள பிடித்தாரே இருக்கும் போது பழக நல்லூர் ஊரதில ஆறு கண்ணு
பெற்றெடுத்த மகனான லட்சுமிக்கு அண்ணனான ஒரு நட்டுவான் என்பவன் வீட்டுக்கு வந்துட்டானே அம்மாவை வரவழைத்தான் இந்தாயே தாசி அம்மா தங்கச்சி எங்க போனா தங்கை எங்க போனா நட்டுவான் கேட்கும் போது அம்மாவும் சொல்லுதாள் மகனே நட்டுவானே பிராமணன் தான் விட்டு விட்டு போயிட்டானே பிராமணன் போன பாதை தங்கச்சியும் போயிட்டாளே போனவா திரும்பலையே அம்மாவும் சொல்லும் போது மகன் நட்டுவானோ தங்கச்சி தங்கச்சின்னு தங்கை மேல பாசத்தோடு எம்மா எம்மா லட்சுமின்னு ஊருக்கு வடபுறத்தில் என்ன வாழ்ந்தோடு மணலதியில கள்ளி மரமதியில வரும்போது அம்மா தங்கை லட்சுமியும் மண்டையது உடபட்டு ஆண்டு மடிந்திருக்கா நட்டுவான் கண்டுட்டானே அருமையான தங்கையாவா ஆண்டு மடிந்தாளே உயிரை வைத்து இருக்கலாமா தங்கை போன இடமதியில வாழலாமா அரும தங்கை இல்லாமல் அண்ணனும் வாழலாமா நட்டுவா மனதில் எண்ணி கள்ளி மரமதியில கல்லத்தான் தூக்குவானா மண்டையில போட்டல்லவோ தற்கொலை செய்தானே வட்டக்கள்ளி மரமதியில நட்டுவா மாண்டுட்டானே நட்டுவா உயிர்தானே கைலாசம் போகுதையோ பகவான பகவானும் நட்டுவா உயிரத்தானே தப்புக்குள்ள அடைந்தானே இவர்கள் 3 பேருதானே பிராமணன் லட்சுமியோ நட்டுவா உயிர்தானே கைலாசத்தில் இருக்குதையோ கைலாசத்தில் இருக்குதையோ பகவானுடைய மதியில் இருக்கும் போது அம்மாவான லட்சுமியோ அண்ணன் நட்டுவான் 3வது பிறவியா எங்கு போய் பிறக்க போறா